கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோட பார்த்தீங்கன்னா, அன்பு வந்து இதுக்கு மேலே கண்மணி கிட்ட உண்மையை மறைக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக பேசுவார். அந்த வீடியோவில் நான் வெண்ணிலாவை லவ் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, ஆனால் இப்போ வந்து என் மனசில் நீ மட்டும் தான் இருக்க, கடைசி வரைக்கும் நீ தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வீடியோவில் பேசி வச்சிருக்காரு. அந்த வீடியோவை கண்மணி பார்க்கணும், இதுக்கு மேலே மறைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்மணி கிச்சனில் இருந்த கண்மணியை ரூமுக்கு வர சொல்லி லேப்டாப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு இவர் வந்து மொட்டை மாடியில் இருக்கார். ஆனால் கீழே வந்து பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா கண்மணி அந்த வீடியோவை பார்த்துருக்க மாட்டாங்க. லேப்டாப்பில் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிருக்கும். கண்மணியும் குளிச்சுட்டு எப்போதும் போல் ரிலாக்ஸாக தான் இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி அன்பு போயிடுவார். ஸோ ஆஃபீஸ்க்கு வர கண்மணிக்கிட்டையாவது உண்மையை சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அன்புக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த வீடியோவை வெண்ணிலா வந்து பார்த்துருவாங்க. வெண்ணிலா பார்த்துட்டு என்ன இப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து ரொம்பவே வந்து கடுப்பாகி அழுதுகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்புக்கிட்ட நீ என்னை லவ் பண்ணது உண்மைதான அன்பு, நீ இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் அன்பு பேசுகிறத பார்த்தீங்க அப்படின்னா கண்மணி கேட்டுருவாங்க. கண்மணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்பவே ஷாக் ஆகி அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அன்பை வந்து அவங்க தலையில் வந்து சத்தியம் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வெண்ணிலாவை காதலிச்சிங்களான்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்லிடுவார். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, கண்மணி வந்து திரும்ப அன்போட லைஃப்பில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.